ராம் மற்றும் ஜானுவின் காதல் கதை இதோ. ஒரு மழைக்கால மாலை நேரம். சென்னையின் பரபரப்பான தெருக்களில் ஜானு கையில் ஒரு குடையுடன் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அன்று அவளது கல்லூரி வகுப்புகள் சீக்கிரம் முடிந்துவிட்டதால் வீட்டுக்கு விரைவாகச் செல்ல ஆவலுடன் இருந்தாள். ஆனால் எதிர்பாராத மழை அவளது திட்டத்தை மாற்றிவிட்டது. அவளுக்கு பின்னால் நின்றிருந்த ஒரு கார் வேகமாகச் சென்று ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தில் மோதியது. அதிலிருந்து தெறித்த தண்ணீர் அவளது வெள்ளை துணியை முழுவதுமாக நனைத்துவிட்டது. ஜானு கோபத்தில் திரும்பினாள். காரிலிருந்து இறங்கிய ராம், மன்னிக்கவும், நான் பார்க்கவில்லை என்று கூறிக்கொண்டே அவளுக்கு ஒரு சுத்தமான கைக்குட்டையை நீட்டினான். ஜானு முதலில் கோபமாக இருந்தாள். ஆனால் ராமின் நேர்மையான மன்னிப்பைக் கண்டு மனம் அமைதியானது. அவள் கைக்குட்டையை வாங்கிக் கொண்டு பரவாயில்லை என்றாள். ராம் அவளுக்கு தன் குடையை நீட்டி, நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடட்டுமா என்று கேட்டான். ஜானு முதலில் தயங்கினாள். ஆனால் அவனது உறுதியான பார்வையில் அவனுக்குள் ஒரு நல்ல குணம் இருப்பது தெரிந்தது. அவள் ஒப்புக்கொண்டாள். காரில் செல்லும் வழியில் அவர்கள் பேசியபடி வந்தனர். ராம் ஒரு கட்டிடக் கலைஞர். அவனது கனவுகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் ஜானுவிடம் பகிர்ந்து கொண்டான். ஜானு ஒரு இசைக்கலைஞர். அவளுக்கு தன்னுடைய இசை உலகத்தைப் பற்றி பேசும்போது ராம் மிகவும் ஆச்சரியத்துடன் அதை கேட்டுக்கொண்டான். அந்த முதல் சந்திப்பில் ஒரு மழைநாள் கொடுத்த பரிசு போல் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கண்டுகொண்டனர். ராமுக்கு ஜானுவின் கண்கள் மிகவும் பிடித்துப் போயின. அதில் ஒரு துணிவும் அதே சமயம் ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பும் இருந்தது. ஜானுவுக்கு ராமின் குரல், அவனது நேர்மையான பேச்சு மற்றும் அவனது பெரிய கனவுகள் மிகவும் பிடித்திருந்தன. அன்று தொடங்கிய நட்பு நாளடைவில் காதலாக மாறியது. அவர்கள் இருவரும் ஒரே கனவை பகிர்ந்து கொண்டனர், -1 ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவது. ராம் ஜானுவின் இசைக்கு ஒரு ஆதரவு தந்து அவளது கனவுகளை வளர்த்தான். ஜானு ராமின் கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய அழகியலை சேர்த்தாள். ஒருநாள் அதே மழை நாளில் அவர்கள் முதன்முதலில் சந்தித்த இடத்திற்கு சென்றனர். அங்கே ராம் ஜானுவிடம் ஒரு மோதிரத்தை நீட்டி, ஜானு, இந்த மழை உன்னை கொண்டு வந்தது. இப்போது நீ என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறாய். நீ என்னை எப்போதும் காதலிப்பாயா என்று கேட்டான். ஜானுவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவள், நிச்சயமாக ராம், நீ எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்று சொல்லி அவனது கையை பிடித்தாள். அந்த மழைநாள் அவர்களின் அன்பின் முதல் அத்தியாயமாக மாறியது.